நெறைய பார்த்தீங்கன்னா, சி செக்ஷனுக்கும், நார்மல் டெலிவரிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா, இப்ப லேபர் டைம்லலாம் அவங்க புஷ் பண்ண சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீமேல் ட்ரை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஃபீமேல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அது புஷ் பண்ணா எப்படி இருக்கும்னு கூட தெரியாது. அதுக்குன்னு நான் வந்து முன்னாடியே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லல. பட் இஃப் வென் யூ ஸ்டார்ட் லிஃப்டிங் வெயிட்ஸ் ஒரு 5 கேஜிலேருந்து 15 கேஜிஸ் நீங்க வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது, அந்த லேபர் புஷ்ஷுக்கும், நீங்க இங்க புஷ் பண்ணி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்றதுக்கும் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்க போது. ஸோ, அவங்களுக்கு அந்த புஷ்னா என்னன்னு தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ புஷ் பண்ணா எவ்வளோ வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ண முடியும்னு தெரியும். தட்ஸ் வை வி சே லிஃப்ட் வெயிட்ஸ். ஸோ, டியூரிங் பிரெக்னன்சிலாம் இல்லாம முன்னாடியே நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 2ண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து நீங்க தாராளமா எக்ஸர்சைஸஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். விகரஸா இல்லனாலுமே. இதுக்கு முன்னாடி நெறைய பேர் ஃபிட்டா இருப்பாங்க. ஸோ, அப்படியே கூட கன்டின்யூ பண்ணுவாங்க. இப்ப நெறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா வெயிட் ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அத பார்த்து நீங்க தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடாதீங்க. நானும் போய் எக்சர்சைஸ் பண்ணுவேன், பார்பல் லிஃப்ட் பண்ணுவேன். உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏத்த மாரி, எஸ் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டார்ட் டூயிங் யூர் எக்சர்சைஸ்.